This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ டவுன் ஹால் 5ல் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். வாலு, டிஃபென்ஸு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் காயின் வந்து 2 லட்சத்துக்கு இருக்குது. ஏன்னா மந்த்லி பாஸ் போயிட்டுருக்கு. மந்த்லி பாஸ்னால் என்னென்னு உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன். டைமிங்கு எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். அதையும் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் 6ல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா நியூவாக தருவாங்க. அது என்னென்னு சொல்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஏர் ஷிப்பர் மட்டும் புதுசாக தருவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோல்ட் மைனே அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா பார்பேரியன்ஸ் அட்டாக் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆர்ச்சரை வச்சு எப்படின்னு அட்டாக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 101 ஆர்ச்சரு ப்ளஸ் வந்து ஜெயிண்ட்டு வால் பிரேக்கரு. போங்க அட்டாக்குள்ளே போகலாம். இந்த பேஸை பாருங்களேன். இது டவுன் ஹால் 5. இவனும் எல்லாமே ஃபுல் ஐ திங்க் ஸோ எல்லாமே மேக்ஸ் பண்ணிட்டான். இப்போ நான் எப்படி பிளான் பண்ணி அடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ என்கிட்ட 2 லைட்னிங் இருக்குது. நான் வந்து ஏர் அட்டாக் பண்ணல, லேண்ட் அட்டாக் தான் பண்ணுறதுனால கரெக்டாக இந்த ஆர்ச்சருக்கும் இந்த மோட்டருக்கும் நடுவில் 2 இதை போட்டு அதோட ஹெல்த்தை ரொம்ப குறைச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெயிண்ட்டு வந்து ஒரே இடத்துல இறக்கணுன்னா அந்த மோட்ரு வந்து ஈஸியாக என்னோடய ஜெயிண்ட்டெல்லாம் காலி பண்ணிடுவான். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிடுறேன் பாருங்கள். 4 சைடு வந்து பில்டரை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அந்த பில்டரை வந்து காலி பண்ணுறதுக்கு இது பண்ணிடுறேன், ஆர்ச்சரை இறக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கடைசியில் வந்து அந்த டைமிங் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்களா ஜெயிண்ட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இறக்கியிருக்கேன். ப்ளஸ் வால் பிரேக்கரை கூட இறக்கவும் இப்போ வந்து இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு தான் அட்டாக் பண்ணுது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிளியர் ஆகிடுது. பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ச்சரை இறக்குறோம். நேற்று பார்பரியன்ஸோட ஆர்ச்சருக்கு தான் பவர் அதிகம். ஏன்னா இது வந்து வாலை தாண்டியும் அட்டாக் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாவோட ட்ரூப்ஸு டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடும். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். நான் பிளான் பண்ண மாதிரியே இந்த பேஸை வந்து 3 ஸ்டார் எடுத்துடலாம். இன்னும் நான் ஆர்ச்சர் எல்லாமே இந்த சைடு இறக்குறேன். இன்னும் 60 ஆர்ச்சர் இருக்குது என்கிட்ட. 60மே இறக்கி ஈஸியாக 3 ஸ்டார் எடுத்துடலாம். இதை எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் எடுக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு டவுன் ஹால் 8 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அட்டாக் பண்ணாலும் ஓகே. டவுன் ஹால் 8க்கு மேலெலாம் போயிட்டால் எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் 3 ஸ்டார் எடுக்க முடியும். இல்லைனா 3 ஸ்டார் எடுக்க முடியாது. அவ்வளோதான் பார்த்திங்களா. இப்போ ஈஸியாக நான் ஜஸ்ட்டு ஒரு குட்டி பிளான் தான், அதனால் ஈஸியாக நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. போக போக டவுன் ஹால் அப்டேட் ஆகும், எல்லாமே ட்ரூப்ஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம பிளான் பண்ணி கரெக்டாக அட்டாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இதை அட்டாக் பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் டவுன் ஹால் 5. இந்த டவுன் ஹாலில் பாருங்கள் எல்லாமே ஓப்பனாக வச்சுருக்கான். ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து ஏர் அட்டாக் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து அந்த 2 லைட்னிங்கும் அந்த ஆர்ச்சர் மேலே போட்டுறேன். ஆர்ச்சர் டவர் மேலே போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச்சர்ஸை இறக்கி ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ ஒரு கிணலை 20 ஆர்ச்சரை வச்சு நான் அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ 2 செகண்டு தான் ஆச்சு அதை காலி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஜெயிண்ட்டை இறக்கி எல்லா டிஃபென்ஸும் அந்த ஜெயிண்ட்டை இறக்கின உடனே அதை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பின்னாடியே ஆர்ச்சரை வச்சு அந்த விசார்ட் டவரை ஈஸியாக காலி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இந்த சைடு ஒரு ஜெயிண்ட்டை இறக்கி அதை அடிக்க விட்டுட்டு பின்னாடியே ஆர்ச்சரை இறக்கி முடிச்சிட்டேன். இதுதான் பிளான். இப்போ என்ன பண்ணால் இப்போ ஒரு ஜெயிண்ட்டை இறக்கணுன்னே எல்லா டிஃபென்ஸும் அந்த ஒரு ஜெயிண்ட்டை அட்டாக் பண்ணும்போது நம்ம பின்னாடியிலேருந்து ஆர்ச்சரை வச்சு அடிச்சிடணும். அதுதான் இதோட ஈஸி சிம்பிள் ஃபார்முலா. இதுதான். இப்போ பாருங்கள் இதில் எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி ஸ்டோரேஜ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 ஸ்டார் கிடச்சிருச்சு. எல்லாமே டிஃபென்ஸ் எல்லாமே காலி. இன்னும் பாருங்கள் நம்மக்கிட்ட எவ்வளோ ஆர்ச்சர் இருக்குன்னு. இதே மாதிரி தான் இந்த பார்பேரியன்ஸ் அட்டாக் பண்ணோம். இப்போ போக போக இன்னும் அட்டாக்லாம் டஃப்பாகும், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள் அதெல்லாம் போக போக எல்லா வீடியோவும் சொல்கிறேன் உங்களுக்கு.